1994 தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட் ஆலை ஆரம்பிச்சது. அந்த ஆலையில் உற்பத்தியான பொருட்களை தமிழ்நாடு இந்தியாவுக்கு 40% பங்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1 கிலோ காப்பர் அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 கிலோ காப்பர் 250 300 ரூபாய்க்கு தான் வித்துச்சு. இன்னைக்கு அதே காப்பர் 950 1000 ரூபாய்க்கு விற்கிது. வீடு கட்டு தொழிலாளி, விவசாயி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ராலி தொழில் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. தூத்துக்குடியில் ஆர்பார் பக்கத்தில் இருக்கு. தூத்துக்குடியில் ஆர்பார் வேண்டாம்னு போராடினாங்க. இன்னைக்கு இருக்கு, துறைமுகம் இருக்கு, துறைமுகம் வேண்டாம் வேண்டாம்னு துறைமுகம் வேண்டாம்னாங்க. இன்னைக்கு துறைமுகம் இருக்கு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னாங்க. இன்னைக்கு பாருங்க, நமக்கு கன்னியாகுமரியில் துறைமுகம் வர ஆரம்பிச்சது. வேண்டாம் நம்ம எல்லாரும் போராடினாங்க. நம்ம டீம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராளிகள் போராடுறாங்க, துறைமுகம் வேண்டாம் அப்படின்னு. அருமையான முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் அப்படியே தூக்கிட்டு ஒரு கோடு தான். இந்த கோட்டுக்கு பார்த்தா தமிழ்நாடு, அந்த கோட்டுக்கு பார்த்தா கேரளா. கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டார். தொழில் வளர்ச்சி அவர் கைப்பற்றிட்டு போயிட்டார். இப்படி கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்கே பாருங்க ஆந்திரா, இதுக்கு ஆந்திராவுக்கு கொண்டு போயிடுறாங்க, இங்கிட்டு கேரளா கொண்டு போயிடுறாங்க. நம்ம வளர்ச்சி என்ன ஆகும்? இன்னைக்கு ஸ்டெர்லைட்டில் காப்பர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 பேர் வேலை பார்த்தாங்க. அங்கே லாரி ஓடுனுச்சு. ஆர்பார் துறைமுகத்தை ஏற்றுமதி இறக்குமதி ஏற்பட்டுச்சு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1 லட்சம் பேருக்கு மேலே வேலை பார்த்தாங்க. மார்க்கெட்டில், தூத்துக்குடி மார்க்கெட்டில், காவேரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதும். இன்னைக்கு ஆளே இல்லை. புதியமுத்தூரில் ஆள் இல்லை. ஜவுளி தொழில் நலிவடையுது. அப்போ என்ன பண்ணணும்? தொழிற்சாலைகள் அதிகமாக வேணும். தொழிற்சாலை அதிகமாக வந்தால் என்ன பண்ணலான்னா, படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டு இன்னைக்கு டிப்ளமா, சிவில் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. தெருவில் இறங்கி வேலை பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வேலை இல்லை. கூலி வேலைக்கு போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஆனால் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கார் ஓட்ட வைக்க, ஒரு கடையில் வேலை பார்க்குற, இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கணும். படித்த பட்டதாரியை பாதுகாக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் நாளைக்கு பாதுகாக்கணும். நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். அதுக்கு நல்ல தொழிற்சாலைகள் வேணும், எல்லா தொழிற்சாலையும் வேணும். அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு சுற்றி கிராமங்கள், இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் பாருங்கள், 2 பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விவசாயம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சுது. விவசாயமே கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அவ்வளோ விவசாயம் இருந்தது. அதே மக்கள் தான் இருக்காங்க. அதை விட மக்கள் பல மடங்கு கூட்டிட்டாங்க. விவசாயம் பார்க்க ஆள் இல்லை. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.